அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காணொலி பிரிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். இலங்கையின் புதிய அமைச்சரவை நேற்றைய தினம் பதவியேற்ற பின்னர் இலங்கையில் பல அதிரடி மாற்றங்கள் தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பித்திருக்கின்றன. குறிப்பாக இன்றைய நாளில் அமைச்சரவையினுடைய முதலாவது கூட்டம் அன்றகுமார திசாநாயக்கா தலைமையில் நடைபெற்றிருக்கின்றது. அடுத்து இந்தியா இலங்கை தொடர்பில் மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அவசர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளையும் பிந்தைய நிகழ்வுகளையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் இலங்கையின் உடைய அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசு மிகப்பெரிய நாடாளுமன்ற பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை பெற்றுக்கொண்ட பின்னர் அமைச்சரவை நேற்றைய தினம் 22 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அது தொடர்பான விவரங்களை நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம். இந்த நிலையில் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று இடம்பெற்றிருக்கின்றது. இன்று காலை 10 மணி அளவில் அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றுள்ள சூழ்நிலையில் பிரதி அமைச்சர்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் சத்திய பிரமாணம் செய்து கொள்வார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. 22 முதல் 26க்கு உட்பட்ட பிரதி அமைச்சர்கள் இங்கே பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை புதிய அமைச்சரவையின் நாடாளுமன்ற சபாநாயகராக நிகால் கலபதியை நியமிக்க தயாராகி வருவதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. நிதி பாதுகாப்பு டிஜிட்டல் அமைச்சராக அன்றகுமார திசாநாயக்கா பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார். கரணி அமரசூரிய பிரதமராகவும் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வித்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் அன்றகுமார திசாநாயக்கா அமைச்சர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிக முக்கியமான உடனடி உத்தரவு, எந்த ஒரு அமைச்சரவை நிகழ்விலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி தேவையற்ற செலவுகளையும் வீண் ஆடம்பரங்களையும் உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அமைச்சர்களுடைய கூட்டங்கள் மிகப்பெரிய நட்சத்திர விடுதிகளில் வைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தில் நட்சத்திர விடுதிகளில் இருந்து உணவுகள் கொண்டு வரப்பட்டு கொடுக்கப்பட்டது. மக்கள் பசியிலும் பட்டினியிலும் வாடுகின்ற போது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில் வீணான ஆடம்பரங்களை செய்து மிகப்பெரிய அளவிலான நிதி பங்களிப்பிலே அங்கு கூட்டங்கள் கூட்டப்பட்டன. அவை அனைத்துக்கும் தடை விதிப்பதாகவும் அமைச்சரவை நிகழ்வாக இருக்கலாம், நாடாளுமன்றத்தின் நிகழ்வாக இருக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளில் செய்யக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கலாம், அனைத்திலும் சிக்கன நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் தேவையற்ற செலவுகளை உடனடியாக குறைக்குமாறும் அங்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே போல இனிவரும் நாட்களில் இராயாங்க அமைச்சர்கள் என்ற பதம் இருக்காது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. நாளை அல்லது நாளை மறுநாள் 26 முதல் 28 பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கு மேலதிகமாக இராயாங்க அமைச்சர்கள் என்றோ அல்லது வேறு அமைச்சர்களுக்கு கீழ் யாரும் இருக்க மாட்டார்கள். அமைச்சர்களுக்கு கீழ் பிரதி அமைச்சர்கள் மட்டும் காணப்படுவார்கள். தேர்தலுக்கு முன்னரே நாட்டில் முன்வைக்கப்பட்ட விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டுள்ளவாறு தமது கட்சி இராயாங்க அமைச்சர்களை நியமிக்காது என்று தேசிய மக்கள் சக்தி தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போல தற்போது இராயாங்க அமைச்சர்கள் என்ற பதம் முற்றாக அந்த கூட்டம் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றது. இராயாங்க அமைச்சர் என்ற கூட்டம் இனி இல்லை என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நாளை மறுதினம் 21ஆம் தேதி முற்பகல் 10 மணிக்கு சபாநாயகர் தலைமையில் கூட இருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இந்த விடயத்தினை நாடாளுமன்ற செயலாளர் குஷானி ரோகணதீர தெரிவித்திருக்கின்றார். இந்த நாடாளுமன்ற முதலாவது அமர்வையும் எளிமையான முறையில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதான செய்தி வெளியாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து முற்பகல் 11:30 மணிக்கு அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை ஜனாதிபதி முன்வைக்க உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 33வது உறுப்பினையின் பிரகாரம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒன்றின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைப்பதற்கும் அரசியலமைப்பின் 33வது உறுப்புரிமை பிரகாரம் நாடாளுமன்றத்தின் வைபவ ரீதியான அமர்வுகளில் தலைமை தாங்குவதற்கும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கை அரசாங்கத்தினுடைய எதிர்கால நோக்கு, விளக்கமான பகுப்பாய்வு, கொள்கை பிரகடனம் என்பன அங்கு வெளியிடப்படும் என்ற செய்திகள் வழியாக இருக்கின்றது. எனவே இலங்கையின் புதிய நாடாளுமன்றம் நாளை மறுதினம் கூட இருக்கும் சூழ்நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக பல முகங்கள் புதிய முகங்களாக நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே புதிதாக பொறுப்பேற்று கொண்ட அவர்களுக்காக குறிப்பாக 3 நாட்கள் செயல் அமர்வு இடம்பெற இருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றது. நாடாளுமன்றத்தின் உடைய அங்கே முடிவுகள் எவ்வாறு இருக்க போகின்றன, நாடாளுமன்றத்தினுடைய நடைமுறை எவ்வாறு இருக்க போகின்றது, நாடாளுமன்றத்தினுடைய கடந்த கால சம்பவங்கள் என 3 நாள் செயல் அமர்வு முக்கியமாக அவர்களுக்கு இடம்பெறும். புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது. அடுத்து அமைச்சரவை நேற்றைய தினம் நியமிக்கப்பட்ட பின்னர் உடனடியாகவே அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொண்டு சில மணி நேரங்களில் அன்றகுமார திசாநாயக்கா ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்.
தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை கண்காணிப்பதற்கு விசேட சிறப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதான செய்தி வெளியாக இருக்கின்றது. 10 பேரை கொண்ட விசேட குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். அமைச்சரவையின் அனைத்து திட்டங்கள் மற்றும் விலைமனு கோரல்கள் தொடர்பில் இந்த குழு முழுமையான கண்காணிப்பை நடத்தும் எனவும் ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதனை தடுத்து நிறுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட குழு அமைச்சரவையின் அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே அமைச்சர்களும் தங்களுக்கு நினைத்தவாறு தங்களுக்கு வேண்டப்பட்டவாறு விலை மனுக்களை கோருவதோ ஒப்பந்தங்களை கொடுப்பதோ அமைச்சரவையில் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பதோ போன்ற கடந்த காலத்தில் நடந்த ஊழல் மோசடிகள் முறைகேடுகளை நீக்க ஒரு சிறப்பு குழு 10 பேர் கொண்ட குழு எப்போதும் கண்காணிப்பில் அமைச்சரவையை வைத்திருக்கும் என்ற ஒரு திட்டமும் வெளியாக இருக்கின்றது. எனவே அமைச்சர்களும் தங்களை யாராவது கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களும் தேவையற்ற நடவடிக்கைகளை தேவையற்ற ஊழல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயங்குவார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து தேசிய மக்கள் சக்தியினுடைய புதிய அரசாங்கத்திலே நேற்றைய தினம் 2 தமிழ் அமைச்சர்கள் உட்பட பலர் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். இதில் முஸ்லிம் ஒருவரும் அமைச்சராக நியமிக்கப்படவில்லை என்பது சமூக வலைதளங்களில் ஒரு விமர்சனமாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதற்கு தற்போது முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவரே ஒரு மிக முக்கியமான பதிலடி கொடுத்திருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷி ஷாலிகா இதனை தெரிவித்துள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சரவையில் முஸ்லிம் பிரதிநிதிகள் இல்லை என்ற விமர்சனத்திற்கு பதிலளித்த போது அவர் குறிப்பிட்டார், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சரியானவர்களுக்கு சரியான அமைச்சுக்களை கொடுத்துள்ளார். அவர்களுடைய தகுதி அவர்கள் இந்த அமைச்சை கொண்டு நடத்துவார்களா என்பதை பார்த்தே அவர்களுக்கு அங்கு அமைச்சுக்கள் கொடுக்கப்பட்டது. மதத்தின் அடிப்படையிலோ இனத்தின் அடிப்படையிலோ கட்சிகளின் அடிப்படையிலோ அமைச்சர்கள் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தேவையற்ற பிளவுகளை தாண்டி நாடு மீண்டும் முன்னேற பாதையில் செல்வதற்கான தடைக்கலாக ஒரு குளிவரைக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும். ஒருபோதும் முஸ்லிம் மக்களை புறக்கணிப்பதற்கோ அல்லது முஸ்லிம் மக்களில் இந்த நேரத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அமைச்சரவைக்கு பொருத்தமானவர்கள் இல்லை என்பதுதான் வெளிப்படையான விடயம். எனவே அவர்களுக்கு மதத்தின் அடிப்படை இனத்தின் அடிப்படையில் யாரும் தெரிவு செய்யப்படவில்லை. இதை நான் 100% கூறுவேன் என கொழும்பு மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பாக ரிஷ்வி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ரிஷி ஷால் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதனூடாக முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினையை தூண்டி அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் அமைச்சர்கள் கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்துருவாக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் சொன்ன விடயங்கள் உண்மையான விடயங்களாகவும் இருப்பதற்குரிய வாய்ப்புகளே அதிகமாக காணப்படுகின்றன. அடுத்து இலங்கையின் பங்காளித்துவத்தை வலுப்படுத்த இந்தியா அழைப்பு விடுத்திருப்பதுடன் இலங்கையுடன் மிக நெருக்கமாக என்றும் இணைந்து செயற்படுவதற்கு இந்தியா முழுகளவில் தயாராக இருக்கின்றது என்ற அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்காளித்துவத்தை மேலும் வலுப்படுத்த இணைந்து செயற்பட தயார் எனவும் இலங்கை அரசுடன் நெருக்கமாக சமூக பொருளாதார கலாச்சார உறவுகளை இந்தியா கொண்டிருப்பதாகவும் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் புதிய நாடாளுமன்றத்துக்கு விடுத்திருக்கக்கூடிய வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக வெளிவிவகார அமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்ட விஜித் கேரத்துக்கு அவர் வாழ்த்துச் செய்தியில் இதை உத்தியோகமாக தெரிவித்திருப்பதுடன் நட்புறவின் வரலாற்று உறவுகளை வலுப்படுத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று இந்தியா தன்னுடைய நேசக்கரத்தை இலங்கைக்கு நீட்டியிருக்கின்றார்கள். அதேபோல அனுரகுமார திசாநாயக்காவின் முதலாவது வெளிநாட்டு பயணமும் இந்தியாவுக்குத்தான் இடம்பெற இருப்பதாகவும் டிசம்பர் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் அனுரகுமார திசாநாயக்கா குறிப்பாக இந்தியாவுக்கு சென்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க இருக்கின்றார் என்ற செய்திகளும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் இந்தியாவின் உடைய வாழ்த்துச் செய்திகள் வெளிவிவகார அமைச்சுக்கும் புதிய நாடாளுமன்றத்திற்கும் கிடைத்திருக்கின்றது. அடுத்து வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் கூறியுள்ளது. வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் வடமத்திய மாகாணங்களில் 50 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. அது மட்டுமல்ல, இடியுடன் கூடிய மழை மேல் சப்ரோகா மத்திய தென் ஊவா மற்றும் வடபெல் மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் காணப்படும் எனவும் எனவே குறிப்பாக காலி மாத்தறை மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கமும் அதிகமாக காணப்படும் என்பதால் கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள், கடலுக்கு செல்லும் மீனவர்கள், தாழ்நில பகுதிகளில் இருப்பவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு மிக முக்கியமான கோரிக்கை அங்கே விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களில் இருக்கும் மக்கள் திடீர் மழை, இடிமுழக்கம், மின்னல் போன்ற தாக்கங்களில் இருந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான்
அந்த கோரிக்கையாக இருக்கின்றது. அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயமாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு செல்வாரா இல்லையா என்பது மிக பெரும் கேள்வியாக இருந்து வருகின்றது. ஐக்கிய தேசிய கட்சி முறை புதிய சின்னத்தில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார்கள். அதில் தேசிய பட்டியல் யாருக்கு கொடுக்கப்பட போகின்றது, அதில் யார் செல்ல போகின்றார்கள் என்பதெல்லாம் ஒரு குழப்பகரமான நிலையில் இருக்கும் சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திற்கு பிரவேசிக்க தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. பொது தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி பெற்ற தேசிய பட்டியல் ஆசனத்தினூடாக அவர் நாடாளுமன்றத்துக்கு பிரவேசிக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. கட்சியின் 2 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்ட இருவரில் ஒருவர் ராஜினாமா செய்ய உள்ளார் என்ற தகவல் வெளியாக இருக்கின்றது. அந்த வெற்றிடத்திற்கு வேறொருவரை நியமிப்பதற்கு சட்டத்தில் தடை இல்லை. ஆனால் அந்த இடத்திற்கு ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்படலாம் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இருந்தாலும் அந்த செய்திகளை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஏற்கனவே புதிய ஜனநாயக முன்னணியில் கிடைத்த தேசிய பட்டியலுக்கு ரவி கருணாநாயக்கா கொடுக்கப்படலாமா அல்லது வேறு யாருக்கும் கொடுக்கப்படலாமா என்று பல கேள்விகள் விவாதங்கள் எழுந்துள்ள சூழ்நிலையில் தான் தற்போது ரணில் விக்ரமசிங்காவின் நாடாளுமன்றம் செல்லலாம் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி ரவி கருணாநாயக்காவுக்கு வழங்கப்படலாம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணைக்குழு நேற்றைய தினம் அவர் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்திற்கு செல்வார் என்ற அறிவிப்பு வெளியாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் ரவி கருணாநாயக்காவுக்கு தேசிய பட்டியல் கொடுக்கப்படுவதற்கு கட்சிக்குள்ளே மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்புகள் அங்கே ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த எதிர்ப்புகளை சமாளிப்பதற்காக ரவி கருணாநாயக்காவின் வீட்டுக்கு முன்பாக பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதான தகவலும் வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக புதிய ஜனநாயக முன்னணி பிரதிநிதித்துவப்படுத்தும் பல தரப்பினரும் ஆட்சேபனைகளை வெளியிட்டு வரும் சூழ்நிலையில் ரவி கருணாநாயக்காவின் வீடு முற்றுகையிடப்படலாம் என்ற அச்சம் காரணமாக அவருடைய வீட்டுக்கு முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து இலங்கையில் விசா இன்றி நாட்டில் தங்கியிருந்த 8 வெளிநாட்டவர்கள் கட்டுநாயக்க பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. காவல்துறையின் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கமைய மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் இந்த 8 பேரும் கைது செய்யப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்ட அனைவரும் பங்களாதேஷ் பிரஜைகள் ஆவார்கள் எனவும் சம்பவம் தொடர்பாக கட்டுநாயக்க காவல்துறை தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. இவைதான் இன்றைய நாளில் இலங்கையில் வெளியான மிக முக்கியமான செய்தி நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இலங்கை முழுவதும் நடைபெறும் செய்திகளையும் நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.